கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஆட்டினா போதும். குறையாக இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும். நைஸாக ஆட்டினோம் அப்படின்னா கொழுக்கட்டை வந்து கெட்டியாயிரும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருகாப்பில் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 4 பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் வந்து நான் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மாவில் நான் உப்பு போடலை, அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ நம்ம இந்த வெங்காயத்துலேயே வந்து உப்பு போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காயும் போட்டுட்டு இதை நல்லா வந்து நம்ம இப்போ வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அரிசி மாவு, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ குறையாக இருக்குது. இந்த பதத்தில் இருந்தால் தான் கொழுக்கட்டை வந்து கெட்டி ஆகாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா இது எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கொழுக்கட்டை பிடிக்கிற பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் வந்து நமக்கு ஸ்டீம் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.